லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு. இறைவனின் கோவில்களாக வாழ்வோம். அன்பர்களே, இன்று அன்னையாம் திரு அவை எல்லா கோவில்களுக்கும் தாய்கோவிலாக திகழும் லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. ரோமை நகரின் பேராயராக இருக்கக்கூடிய திருத்தந்தையின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பேராலயம்தான் இந்த லாத்தரன் பேராலயம். திருத்தந்தை தற்போது புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் தனது இல்லத்தை கொண்டு தங்கியிருந்தாலும் அவரது அதிகாரப்பூர்வ கோவிலாக விளங்குவது இந்த லாத்தரன் பேராலயம்தான். அதனால்தான் இன்றும் திருத்தந்தை எழுதும் எல்லா கடிதங்களிலும் இறுதியில் லாத்தரன் பேராலயம் என்று எழுதி தேதியிட்டு கையெழுத்திடுவார். நமது மறைவுரை சிந்தனைகளை ஆழப்படுத்துவதற்கு முன்பு இதன் வரலாற்றை சற்று அறிந்து கொள்வோம். தொடக்க கால திரு அவையில் கோவில்களின் நேர்ந்தளிப்பு நாளையும் விழாவாகவே கொண்டாடி மகிழ்ந்தனர். கோவில்களை நேர்ந்தளிக்கும் நாள் என்பது பேராலயத்தின் பிறந்த நாள் என்றழைக்கும் வழக்கமும் இருந்தது. ரோமை திருவழிபாட்டு மரபில் அர்ப்பணிக்கப்பட்ட பேராலயத்திற்கான 4 விழாக்களை திரு அவை முழுவதும் கொண்டாடுகிறோம். லாத்தரன் பேராலயம், புனித பேதுரு பேராலயம், புனித பவுல் பேராலயம் மற்றும் புனித கன்னிமரியா பேராலயம். இதில் லாத்தரன் பேராலயத்தின் நேர்ந்தளிப்பு விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். அன்பர்களே, 1ஆம் நூற்றாண்டில் நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை கடுமையாக வதைத்தொழித்து பல பேரை கொன்றழித்தது நாம் அறிந்த வரலாற்று உண்மைதான். அப்படி அவன் கிறிஸ்தவத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த போது அவனுக்கு எதிராக சதி செய்தவர் என்று லாத்தரன் என்னும் உயர் குடும்பத்தைச் சார்ந்த பிளவுத்தூஸ் லாத்தரன் என்பவர் கொல்லப்பட்டார். அவரை கொன்ற பிறகு அந்த குடும்பத்திற்கு சொந்தமான மாளிகை, உடைமைகள் என்று அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் அபகரித்து கொண்டான் நீரோ மன்னன். அவனுக்கு பின்னர் வந்த ரோமை மன்னரான கான்ஸ்டன்டைன் கிபி 313ஆம் ஆண்டு கிறிஸ்தவ மதத்தை நாட்டின் அதிகாரப்பூர்வ மதமாக மாற்றினார். அப்போது லாத்தரன் குடும்பத்தினரிடமிருந்து பறித்து கொண்ட அந்த சொத்தை அப்போதைய திருத்தந்தையாக இருந்த ரோமை ஆயரான திருத்தந்தை மெல்தியாதஸ் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். அதன் காரணமாக அந்த இடத்தில் ஓர் அழகிய கோவில் எழுப்பப்பட்டது. அதை அவருக்கு பின் வந்த திருத்தந்தை சில்வெஸ்டர் புனித மீட்பருக்கு அர்ப்பணித்தார். கிபி 896இல் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் லாத்தரன் மாளிகை சேதமடைந்தது. அதனால் கிபி 904 முதல் 911 வரை திரு அவையை வழிநடத்திய திருத்தந்தை 3ஆம் செர்ஜியுஸ் அதை புதுப்பித்து புனித திருமுழுக்கு யோவானுக்கு அர்ப்பணித்தார். அதனோடு லாத்தரன் குடும்ப பெயரும் சேர்த்து புனித திருமுழுக்கு யோவான் லாத்தரன் கோவில் என்றும் வெறுமனே லாத்தரன் கோவில் என்றும் இது அழைக்கப்பட்டது. ரோமை நகர பெருங்கோவிலும் பழமையான கோவிலும் இதுவே ஆகும். கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 14ஆம் நூற்றாண்டு வரை இதுதான் திருத்தந்தையர்களின் இல்லமாக விளங்கியது. 28 திருத்தந்தையர்களின் உடல்கள்
இங்குதான் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளன. 5 திருச்சங்கங்கள் இங்குதான் இடம்பெற்றன. இங்குதான் திருத்தந்தையர்களால் தொடக்கத்தில் திருமுழுக்கு அருள்சாதனங்களும் புனிதவார திருச்சடங்குகளும் நிறைவேற்றப்பட்டன. ரோமையிலுள்ள அனைத்து கோவில்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களுக்கும் இதுதான் தாய் கோயிலாகும். ரோமை மறை மாவட்டத்தின் தலைமை கோயிலும் இதுதான். இப்பேராலயம் 324ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி நேர்ந்தளிக்கப்பட்டது. இன்னும் ஒரு சில காரணங்களால் லாத்தரன் பேராலயம் மேலும் சிறப்பு பெறுவதாக இருக்கின்றது. குறிப்பாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறுதி இராவுணவின் போது உண்ண பயன்படுத்திய மேசை இங்கேதான் இருக்கின்றது. அதேபோன்று திருத்தூதரான தூய பேதுரு திருப்பலி நிறைவேற்றிய பலிபீடம் இங்கேதான் இருக்கின்றது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்டதால் இப்பேராலயம் பொன் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது. அன்பர்களே, யூதர்களின் வாழ்விலும் கோவில் என்ற கருத்தியல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. கடவுள் உறையும் இடமாக கோவில் கருதப்பட்டதால் மன்னர் சாலமோன் 7 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு எருசலேம் கோவிலை கட்டி எழுப்பினார். அவர் இந்த கோவிலை கட்டி முடித்து கடவுளுக்கு அர்ப்பணம் செய்தபோது கடவுள் சாலமோனுக்கு 2ஆம் முறை தோன்றி அவருடன் உரையாடினார். அப்போது, இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண் கொண்டு நோக்கி கவனத்தோடு செவி கொடுப்பேன். எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தெரிந்தெடுத்து திருநிலைப்படுத்தி உள்ளேன். என் கண்ணும் கருத்தும் இதன்மேல் எந்நாளும் இருக்கும் என்று மொழிந்தார். இதன் காரணமாகவே யூதர்களின் வாழ்வில் கோவில் என்பது ஒன்றர கலந்து போனது. அதனால்தான் எருசலேம் கோவிலை இடிப்பது யூதர்களின் இதயத்தை இடிப்பது போன்றது என்று இன்றும் ஒரு சொலவடை கூறுவார்கள். அப்படி சாலமோன் பார்த்து பார்த்து கட்டி எழுப்பிய கோவில் அவரது இறப்பிற்கு பிறகு பல்வேறு அந்நிய படையெடுப்புகளால் அழிக்கப்பட்ட போது அது பல்வேறு காலகட்டங்களில் மீண்டும் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டது. ஏறக்குறைய 46 ஆண்டுகள் அது கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் காண்கின்றோம். சாலமோன் காலத்தில் கட்டப்பட்டது முதல் கோவில் என்றும், அதன் பிறகு கட்டப்பட்டது 2ஆம் கோவில் என்றும், எதிர்காலத்தில் கட்டப்படவிருப்பது 3ஆம் கோவில் என்றும் அழைக்கப்படும் என்ற கருத்து இன்றும் நிலவுகின்றது. கோவில் வழிபாடு என்பது நமது தமிழர் வாழ்விலும் பிரிக்க முடியாத அளவிற்கு ஒன்றிப்போன ஒன்றுதான். அதனால்தான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே என்று நம் முன்னவர்கள் கூறியுள்ளனர். இன்றைய முதல் வாசகத்தில் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து புறப்பட்டு வரும் தண்ணீர் பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பலவகையான பழமரங்கள் ஆற்றின் இருமருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில் என்று 2ஆம் வாசகத்தில் உரைக்கின்றார் புனித பவுலடியார். இதனை மனதில் கொண்டுதான் நெஞ்சமென்னும் ஆலயத்தில் வரவேண்டும் இறைவா, உன்னை தஞ்சமென தேடுமென்னில் வரவேண்டும் இறைவா என்று திருவிருந்து பாடலில் பாடுகின்றோம். அன்பர்களே, கோவிலை தூய்மைப்படுத்துதல் எனப்படும் இந்நிகழ்வை 4 நற்செய்தியாளர்களும் பதிவு செய்துள்ளனர். ஆனால் மற்ற 3 நற்செய்தியாளர்களும் இந்நிகழ்வு இயேசுவின் பணிக்காலத்தின் இறுதி கட்டத்தில் நடந்ததாக எடுத்து காட்டுகின்றனர். ஆனால் யோவான் நற்செய்தியாளர் மட்டுமே இயேசுவின் பணிக்காலத்தின் தொடக்கத்திலேயே இந்நிகழ்வு நடந்ததாக குறித்துள்ளார். மனிதர் கையால் கட்டப்பட்ட இந்த எருசலேம் கோவில் முற்றிலும் அழிந்துவிடும். ஆனால் இறைத்தந்தையால் கட்டப்பட்ட இயேசு என்னும் இந்த ஆலயம் என்றும் அழியவே அழியாது என்பதை எடுத்துக்காட்டும் விதமாகத்தான் அவரது பணிவாழ்வின் தொடக்கத்திலேயே இந்நிகழ்வு இடம்பெறுவதாக யோவான் நற்செய்தியாளர் எடுத்து காட்டுகின்றார். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகளாயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார் என்று இன்றைய நற்செய்தியில் வாசிக்கின்றோம். அன்பர்களே, இங்கே பயன்படுத்தப்படும் கோயில் என்ற வார்த்தை
4 வித பொருள்களை கொடுப்பதாக காண்கின்றோம். முதலாவது எருசலேம் தேவாலயம் பற்றியது. இரண்டாவது இயேசு தன் உடலை ஆலயம் என குறிப்பிடுவது. மூன்றாவது திரு அவை கிறிஸ்துவின் மறைவுடல் என பொருள் கொள்வது. நான்காவது நம் ஒவ்வொருவரின் உடலும் தூய ஆவியாரின் ஆலயம் என கருதுவது. இந்த 4ம் தந்தை இறைவனின் இல்லங்கள். இவற்றை சந்தையாக்குவதை இறைமகன் இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டார். உமது இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்ற மறைநூல் வாக்கு உண்மையாகின்றது என்று பார்க்கின்றோம். ஆகவே லாத்தரன் பேராலயம் இறைவனுக்கு நேர்ந்தளிக்கப்பட்டதைப் போன்று இந்நாளில் நமது உள்ளமென்னும் கோவிலையும் கடவுளுக்கு நேர்ந்தளித்து நம்மையே நாம் தூயவர்களாக புதுப்பித்துக் கொள்வோம். ஒரு செல்வந்தர் தன் வீட்டில் கடவுள் சிலை வைக்க ஒரு சிற்பியை தேடி அவர் சிலை செய்யும் கூடத்திற்கு சென்றார். அவர் சென்ற நேரம் அந்த சிற்பி ஒரு பெண் கடவுள் சிலையை செதுக்கிக் கொண்டிருந்தார். கொஞ்ச நேரம் அவர் செதுக்குவதை வேடிக்கை பார்த்த அவர் சிற்பி செதுக்கிய 2 சிலைகளும் ஒரே மாதிரி இருப்பதை கவனித்தார். உடனே செல்வந்தர், ஒரே கோவிலில் எப்படி ஒரே மாதிரி 2 சிலைகள் இருக்க முடியும்? இல்லை, இந்த 2 சிலைகளும் வேறு வேறு கோவிலுக்காக செதுக்கிறீர்களா என்று அந்த சிற்பியிடம் கேட்டார். உடனே அந்த சிற்பி சிரித்து கொண்டே, இல்லை ஐயா, கீழே கிடக்கும் சிலையானது உடைந்து போனது என்றார். செல்வந்தர் வியப்புடன், என்ன சொல்றீங்க? அது மிகவும் அழகாகத்தானே இருக்கிறது. அதற்கு அந்த சிற்பி, அந்த சிலையின் மூக்கில் சின்ன கீறல் இருக்கிறது பாருங்கள் என்றார். அது சரி, இந்த சிலையை எங்கே வைக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார் செல்வந்தர். இது கோவில் கோபுரத்தில் 40 அடி உயரத்தில் வரும் சிலை. ஒளியை உயர்த்தி காட்டி சொன்னார் சிற்பி. செல்வந்தர், 40 அடி உயரத்தில் இந்த சின்ன கீறலை யார் கண்டுபிடிக்கப் போகிறார்கள்? இதற்காக ஏன் இன்னொரு சிலை செய்கிறீர்கள் என்றார். அந்த சிலையில் கீறல் இருப்பது எனக்கு தெரியுமே. எப்போது அந்த கோவில் வழி சென்றாலும் எனக்கு என் தொழிலில் உள்ள குறை உறுத்துமே. அதனால்தான் இன்னொரு சிலை செய்கிறேன் என்றார் சிற்பி. சிற்பியின் நேர்மை கண்டு வாயடைத்து போய் நின்றார் அந்த செல்வந்தர். நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே என்று தாய்மானவர் பாடுகிறார். என் இதயமே கோயில், உன்னை பற்றிய நினைவுகளே மலர்கள், உன் மீதான அன்பே மஞ்சன நீர். எனவே இதுபோன்ற வழிபாட்டையே என்னால் செய்ய முடியும். உடனே என் இதயம் வருவாய் என் இறைவா என்பதே இப்பாடலுக்கான அர்த்தம். அன்பர்களே, கடவுளின் கோவில்களாக அவரால் செதுக்கப்பட்டுள்ள நமது உடல்களிலும் பாவம் என்னும் கீறல் ஏற்பட்டு விடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது நமது தலையாய கடமை என்பதை உணர்வோம். நமது இதயங்களை இறைவனின் கோவில்களாக்குவோம். இவ்வருளுக்காக இந்நாளில் மன்றாடுவோம். இறைவனின் கோவில்களாக வாழ்வோம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். இணையம், கணினிகள் மற்றும் திறன்பேசிகளின் வளர்ந்து வரும் பயன்பாடு தெளிவான நன்மைகளுடன் மட்டுமல்லாமல் அதிகப்படியான பயன்பாட்டுடன் தொடர்புடையது என்றும், இது பெரும்பாலும் உடல் நலத்திற்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் போதை பழக்கத்திற்கு வழிவகுக்கிறது என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ரோமையில் இடம்பெற்று வரும் போதைப்பொருள் குறித்த 7வது தேசிய மாநாட்டிற்கு நவம்பர் 7 வெள்ளிக்கிழமையன்று அனுப்பிய காணொலி செய்தி ஒன்றில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை. போதைப்பொருள் மற்றும் மது அருந்துதல் போன்ற பாரம்பரிய பிரச்சனைகளை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, இணையத்தின் அதிகப்படியான பயன்பாடு, சமூக ஊடகங்கள் மற்றும் சூதாட்டம் போன்ற டிஜிட்டல் போதைப் பொருட்களால் வளர்ந்து வரும் பிரச்சனையையும் எடுத்துரைத்தார்.
இந்த பிரச்சனைகளை குறிப்பாக தங்கள் வாழ்க்கையில் அர்த்தத்தை கண்டுபிடிக்க போராடும் இளைஞர்களிடையே சமூக வீழ்ச்சியின் பரந்த உணர்வுடன் இணைத்து காட்டினார் திருத்தந்தை. இளைஞர்களிடம் தார்மீக மற்றும் ஆன்மீக விழுமியங்களை விதைப்பதிலும், நேர்மறையான உறவுகளை உருவாக்குவதிலும், வாழ்க்கையை பொறுப்புடன் எதிர்கொள்வதிலும் பெற்றோர்கள், பள்ளிகள் மற்றும் மத நிறுவனங்களின் பங்கை வலியுறுத்தி கூறினார் திருத்தந்தை. பாதுகாப்பின்மை மற்றும் உணர்ச்சிபூர்வமான துயரங்களை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு வழியாக இளைஞர்களை ஆதரிக்க திரு அவை, அரசு மற்றும் சமூகத்தின் கூட்டு முயற்சிக்கும் அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை. போதை பழக்கத்தை தடுக்கவும், இளைஞர்கள் நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்தை கட்டி எழுப்பவும், மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு செவிமடுப்பதிலும் அவர்களை ஆதரிப்பதிலும் கவனம் செலுத்தும் ஒன்றிப்பு மற்றும் அக்கறையின் கலாச்சாரத்தின் அவசர தேவையையும் வலியுறுத்தினார் திருத்தந்தை. பொதுநலனில் அக்கறை கொண்ட நேர்மையான மற்றும் துணிச்சலான தொழில் முனைவோர் மற்றும் தகவல் தொடர்பாளர்கள் உலகிற்கு தேவை என்று கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நவம்பர் 7 வெள்ளியன்று இதழியல், பொருளாதாரம், தகவல் தொடர்பு மற்றும் தொழில் முனைவு ஆகிய துறைகளில் உயர்நிலை பள்ளியான RCS கல்விக் கழக ஆலோசனை குழுவில் உரையாற்றிய போது இந்த நினைவூட்டலை வழங்கினார் திருத்தந்தை. குறிப்பாக எண்ணிம யுகத்தில் மனிதாபிமானமற்ற தன்மை மற்றும் சூழ்ச்சித்திறனுடன் கையாளுதலை தவிர்க்க நேர்மை, துணிவு மற்றும் விமர்சன சிந்தனையின் அவசியத்தையும் வலியுறுத்தினார் திருத்தந்தை. உண்மையான குடியுரிமையை வளர்ப்பதற்கும் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதற்கும் கல்வி, வெளிப்படைத்தன்மை மற்றும் தகவல் தொடர்புகளில் பொறுப்பு ஆகியவை இன்றியமையாதவை என்றும் எடுத்துக்காட்டினார். உண்மை மற்றும் நெறிமுறை கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட வணிகம் மற்றும் ஊடகங்களுக்கு எதிர்காலம் சார்ந்த அணுகுமுறைகளுக்கு அவர் அழைப்பு விடுத்தார். மேலும் அவர்களின் பணி எப்போதும் அனைத்து மக்களின் மனித மாண்பை காப்பதற்கு சேவை செய்ய வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு நினைவூட்டினார் திருத்தந்தை. உங்கள் பணியில் தேக்க நிலையை தவிர்த்து உங்கள் சகோதரர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நவம்பர் 7 வெள்ளிக்கிழமையன்று நடைபெற்ற இத்தாலிய உயர்தலைவர்கள் பேரவையின் 65வது பொதுச்சபையின் பங்கேற்பாளர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது அவர்களிடம் இவ்வாறு கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை. சுய குறிப்பு போக்குகளை தவிர்ப்பதற்கும் ஒருவருக்கொருவர் மீதான ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கும் ஒன்றிணைந்த பயணத்தை அவர் வலியுறுத்தினார். திரு அவை குழும தெளிந்து தேர்தல், முடிவெடுத்தலில் வெளிப்படைத்தன்மை மற்றும் கடினத்தன்மையை தடுக்க பொறுப்புகளை வழக்கமாக சுழற்சி செய்தல் ஆகியவற்றின் அவசியத்தை அவர்களுக்கு எடுத்துரைத்தார். மாறிவரும் காலங்கள் மற்றும் கலாச்சாரங்களுக்கு ஏற்ப மாற்றியமைப்பதன் முக்கியத்துவத்தையும், துறவு வாழ்க்கை அதன் உண்மை நோக்கத்திற்கு ஆற்றல் மிக்கதாகவும் உண்மையாகவும் இருப்பதை உறுதி செய்வதையும் வலியுறுத்தினார் திருத்தந்தை. நீங்கள் உலகில் அமைதியை வளர்க்க விரும்பினால் இறைவனின் படைப்பை பத்திரமாக பாதுகாக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. திருப்பீடச் செயலர் கர்தினால் பரோலின் வழியாக திருத்தந்தை லியோ அவர்கள் பெலேமில் நடந்த COP30 காலநிலை மாநாட்டின் பங்கேற்பாளர்களுக்கு வழங்கியுள்ள செய்தியில் இவ்வாறு கூறியதுடன் உலகத் தலைவர்கள் சுற்றுச்சூழல் பொறுப்பை அமைதியுடன் இணைத்து படைப்பின் பராமரிப்புக்காக அவசரமாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். காலநிலை மாற்றம், காடழிப்பு, மாசுபாடு ஆகியவை அமைதியையும் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களின் நல்வாழ்வையும் அச்சுறுத்துகின்றன என்று கூறியுள்ள திருத்தந்தை, பாரிஸ் ஒப்பந்தத்தை செயல்படுத்த நாடுகளை வலியுறுத்தி உலகளாவிய ஒத்துழைப்புக்கு அழைப்பு விடுத்தார். ஏழ்மையான நாடுகளை ஆதரிப்பதற்காக மனிதனை மையமாக கொண்ட நிதியமைப்பு மற்றும் தனிப்பட்ட மற்றும் அரசியல் தேர்வுகளை வழிநடத்த ஒருங்கிணைந்த சூழலியல் பற்றிய ஆழமான புரிதலையும் அவர் ஆதரித்தார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.